திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே இருக்குள்ள எரியோடு ஒத்தக்கடையை சேர்ந்தவர் விஜயராகவன், வயது 30. இவர் புதுரோட்டில் இருக்க ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில தொழிலாளியா வேலை பார்த்துட்டு வர்றாரு. இந்த நிலையில அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு கூறப்படுது. இதையொட்டி எரியோட்ல ஒரு இறைச்சி கடையில வீட்டுக்கு கறி வாங்கிட்டு ஒரு மோட்டார் சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வைவேஸ்வரம் அருகே போயிட்டு இருக்கும்போது எதிரே வந்த ஒரு மோட்டார் சைக்கிள் அவருடைய இவர் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதிருது. இதை தூக்கி வீசப்பட்ட ரொம்ப படுகாயப்படுத்தி சம்பவ இடத்திலேயே பலியாகிறார். அவரது உடலை எரியோடு போலீசார் கைப்பற்றி வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்த விஜயராகவனின் உறவினர் ஒருத்தர் மது போதையில கீழே இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் இருக்க ஜன்னல் கண்ணாடியில அடிச்சு உடைச்சிருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. மேலும் அப்போது இன்னொரு போதை ஆசாமி மார்ச்சுவரி அறையின் ஷட்டர் கதவை போய் அடித்து உடைக்க முயற்சி பண்றாரு. இதனால மருத்துவமனை வளாகமே ஒரு போர்க்களம் போல் காட்சி அளித்தது. அதனைத் தொடர்ந்து இது குறித்து வேடசந்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. வேடசந்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அரசு மருத்துவமனையில போதையில ரகளையில ஈடுபட்ட 2 ஆசாமிகளை பிடிச்சிட்டு போய் போலீஸ் நிலையத்தில் வச்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் அரசு மருத்துவமனை வளாகத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.